ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ இப்ப வெறும் புளித்தாச்சு மட்டும் கிடையாது, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ வாழ்க்கைய அவ பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நீங்களும் சும்மா அவளை பழி வாங்குற, அசிங்கப்படுத்துறன்னு எவ்வளவோ பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல எதுவும் பண்ண வேண்டாம். இருங்க இருங்க இருங்க. என்ன என்ன சொன்னீங்க? ஆனந்திக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஆமா, அன்போட தான் கல்யாணம் ஆச்சு. நானும் மகேஷும் தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். அதனாலதான் சொல்றேன், இனிமே அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மேடம், இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்க பரம எதிரிக்கு நீங்களே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அத கடமைங்கிற ரேஞ்சுக்கு எங்கிட்டயே சொல்றீங்க? சுயம்பு, நான் எதுக்காக இத பண்ணனு புரிஞ்சுக்காம வார்த்தையை விடாதீங்க. அன்புக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் நடந்தாதான் எனக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் நடக்கும். அந்த துணிக்கடைக்காரனை நீங்க கட்டுங்க, கட்டாம போங்க. அதனால எனக்கு என்ன மேடம் லாபம்? நீங்க எல்லாரும் அங்க இருக்கீங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவீங்க நம்பினேன் பாருங்க. நல்ல முதுல குத்திட்டீங்க மேடம். இங்க மண்டபத்துல எனக்கும் கர்ப்பத்துக்கும் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க ஆனந்தி கழுத்துல அன்பு தாலி கட்டுறானா? கழுத்துல தாலி கட்டிட்டா எல்லா அசிங்கத்தையும் தொடச்சிடலான்னு அந்த ஆனந்தி மனக்கணக்கு போடுறாளா? பாருங்க மேடம், உங்க யாரையும் நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். சுயம்பு, என்ன விட்ட ஓவரா பேசிட்டு போற? என்ன பண்ணுவ? உன் ஊருக்கு பிரசிடென்ட்னா இந்த நாட்டுக்கே பிரசிடென்ட் நினைப்பா? ஆனந்தியோட பிரச்சனையில இனிமே நீ தலையிட கூடாது. மீறி தலையிட்ட என்ன பண்ணுவீங்க? என்ன வேணா பண்ணுவேன். இதுக்கப்புறம் வேற மித்ரவணி பாப்பேன். மகேஷ் கிட்ட சொல்லி உன் பிரசிடென்ட் போஸ்டிங்க ஒண்ணு இல்லாம பண்ண முடியும். என்ன அவ்வளவு தூரம் போக வச்சிடாத, அது உனக்கு நல்லதில்ல. ஆனந்தி விஷயத்துல தலையிடாதனா தலையிடாத, அவ்வளவுதான். இதுதான் உனக்கு ஃபைனல் வார்னிங். போடவை இடியட். ஏங்க, என்னங்க? விடுங்க. அம்மா கோகி. அக்கா, அக்கா சீக்கிரம் சமைச்சிருக்கா. அவரை எழுப்பி டிஃபன் கொடுத்துப்புட்டு வீட்டுக்கு போக சொல்லிட்டு நாமளும் அப்படியே ஹாஸ்டலுக்கு போலாம். ஏ ஆனந்தி, இன்னைக்கு அன்புவ வீட்டுக்கு அனுப்பியே ஆகணுமாடே? வேற இன்னைக்கு போறேன்னு சொன்னதுனால தானே நாம இங்க வந்து தங்கணும். இப்ப நீயே இப்படி கேட்டா என்னக்கா அர்த்தம்? அதுக்கு இல்லடி, நேத்தெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருந்தாரு. இன்னைக்கு விடிஞ்சதும் கிளம்பி போன்னு சொன்னா பாவம் மனுஷன் வாடி போயிட மாட்டாரா? ஆமா ஆனந்தி, அன்புக்கு அங்க போறதுக்கு சுத்தமா பிடிக்கல. நீ வந்து இருந்துட்டேல, அவர் இன்னும் ஒரு 2 நாள் இங்க இருக்கட்டுமே. அப்புறமா அவருக்கு தோணும் போது போட்டும். நீங்க 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேக்குற கதையால இருக்குது. முதல்ல என்னைய வந்து பாரு, உன் கையால சாப்பிடணும்னு சொன்னாரு. சரின்னு சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். பொறவு இங்கனையே தங்கு, அப்பதே நான் வீட்டுக்கு போறத பத்தி யோசிப்பேன்னு சொன்னாரு. சரின்னு தங்குனேன். இப்போ மொத்தமா இங்கனையே இருந்துருவாரு போல இருக்குதே. யாழ்னியும் அத்தையும் அவர் வருவார்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்கக்கா. அவர் கிளம்பட்டும். ஏ ஆனந்தி, இருடி. அதுக்காக தூங்குற மனுஷனை போய் எழுப்புவியா? அவரு கண்ணு முழிச்சு எழுந்து வரட்டும், அப்புறமா இதெல்லாம் பேசிக்கலாம். நைட் எல்லாம் யாரு ஊரு சுத்த சொன்னது? கடையில கண்டவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட சொன்னது? இப்ப யாரு விடிய விடிய அவரை தூங்க சொன்னது? அவர் போய் வீட்லயே தூங்கட்டும். ஆனந்தி, என்ன கோகி, உன் தங்கச்சி இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கா?
அவ எப்பவுமே அப்படிதான். என்னங்க மணி என்ன ஆகுது? இன்னும் தூங்கிட்டு இருக்கிய? எழுந்திருங்க முதல்ல. ஏய், அவர் ஏதோ அசதியில படுத்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் கத்திக்கிட்டு இருக்க. தூங்கட்டும் விடுடி. எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நீ சும்மா இருக்கா? இவரை பத்தி உனக்கு தெரியாது. வேணும்னே தூங்குற மாதிரி நடிச்சாலும் நடிப்பாரு. இப்ப எந்திரிக்க போறீங்களா இல்லையா? எழுந்திருங்க. ஐயோ ஐயோ, அன்பு என்ன இது இப்படி சுடுது? அன்பு அன்பு என்னாச்சு? ஏன் இப்படி கொதிக்குது? ஐயோ, கண்ணு திறந்து பாருங்க. என்னடி சொல்றவ? அக்கா, உடம்பெல்லாம் கொதிக்குதுக்கா. எங்க பாருங்க. அவரு ஆமா. ஏ கோகி, உடம்பு பயங்கரமா கொதிக்குது. காய்ச்சல்னு நினைக்கிறேன். ஐயோ அன்பு, கண்ணு திறந்து பாருங்க. கண்ணு திறந்து பாருங்க அன்பு. அன்பு, கண்ணு திறந்து பாருங்க. என்னாச்சு உங்களுக்கு? முடியல ஆனந்தி. நேற்று வந்து படுத்த கொஞ்ச நேரத்துல இருந்து ஒரு மாதிரி வயிற்ற குமட்டிக்கிட்டு வாந்தி வந்துகிட்டே இருக்கு. விடிய காலையில இருந்து 6 தடவைக்கு மேல வாந்தி எடுத்துட்டேன். ஐயோ, ஏன் யார்கிட்டயும் சொல்லல? நான் உள்ளதானே படுத்துட்டு இருந்தேன். என்னைய வந்து எழுப்பிருக்கலாம்ல. நீங்க முதல்ல எந்திரிங்க, ஆஸ்பத்திரிக்கு போவோம். மாமா, ஒரு ஆட்டோ பிடிங்க மாமா. சரி. வேணாம் சகல, வேணாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன வேணாம்? 6 தடவை வாந்தி எடுத்தேன்னு சொல்றீங்க. உடம்பு வேற இப்படி கொதிக்குது. மாமா, நீங்க போய் ஆட்டோ பிடிங்க மாமா. சரிம்மா. வேணாம் சகல. பாத்து. ஆனந்தி, நான் சொல்றத கேளு. நைட்டு சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் வயிற்ற காய போட்டா எல்லாம் சரியாயிடும். அதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம். வாந்தி நிக்க ஏதாவது மெடிக்கல்ல இருந்து டேப்லெட் வாங்கி கொடு, போதும். மாத்திரை மட்டும் எப்படிங்க போதும்? நாம ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஆனந்தி, அவர்தான் இம்புட்டு தூரம் சொல்றாருல்ல, வாந்தி தானே, மாத்திரை போட்டாலே நின்னு போயிரும். அப்படியும் சரியாகலனா நீ சொன்ன மாதிரியே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். ஏங்க, நீங்க மருந்து கடைக்கு போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வாங்க. சரி. மாமா, நானும் வரேன். அக்கா, வெறும் வயித்துல மாத்திரை போடக்கூடாது. சூடா கொஞ்சம் கஞ்சி வைக்கா. 2 வாய் கஞ்சி கொடுத்துப்புட்டு அதுக்கப்புறம் மாத்திரை கொடுத்துக்கலாம். சரி, போ. பாத்துக்கோக்கா. சரி, வா ஆனந்தி.